ஜீ தமிழ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, சம்மர் வெயில் ஜாஸ்தியாயிடுச்சு. எல்லாரும் ஓடி போய் இந்த ஏசி ரூம்குள்ளேயே அடைச்சு கிடக்குறாங்க. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எப்பயாவது நைட்டு தூங்கும்போது மட்டும்தான் நம்ம ஏசி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒர்க்கிங் அட்மாஸ்பியர்ல நம்ம ஏசி யூஸ் பண்ணோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வெயில ஓவர் கம் பண்றதுக்கு ஏசிய தேடி ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கூட ஸ்வெட் ஆகக்கூடாது, சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலா ஏசி நன்மையா, இல்ல அதனால கெடுதல் இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. ஏசி வந்து பாத்தீங்கன்னா, இந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த ஹீட், அந்த ஹார்ஷான ஹீட்டை ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு ஏசி தேவை. அது வந்து நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை கூலா வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சில நேரத்துல நமக்கு வந்து இந்த சில்னஸ் இல்ல அப்படின்னாக்கா, நமக்கு தூக்கமே வராது. அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பாடி எப்போ வந்து சில்னஸ் வருதோ, அப்பதான் அந்த ஸ்லீப் சைக்கிளே நமக்கு ரெகுலேட் ஆகும். அப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஸ்லீப் வேணும் அப்படின்னா, நமக்கு ஏசி தேவை. பட் டே ஃபுல்லா நம்ம ஏசிலயே இருக்கிறதா? இப்போ நிறைய பேருடைய ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் ஏசில தான் இருக்கும். கார்லயே தான் டிராவல் பண்றோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் ஏசிலயே இருக்கும். இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதோடைய டிராபேக் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா ஏசி வந்து பாத்தீங்கன்னாக்கா, அது கொஞ்சமா நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த போலான், டஸ்ட், எல்லா மைட்ஸ் இந்த மாதிரி என்னென்ன தூசு எல்லாம் இருக்கோ, அந்த டர்ட்ஸ் எல்லாத்தையும் அது வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அப்போ அந்த ரூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து க்ளீனாக இருக்கிறதுனால நமக்கு அந்த தும்மலோ இல்லை அந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸோ ஆரம்பத்தில் வராது. ஆனால் நீங்கள் அந்த ஏசி இதுவை க்ளீன் பண்ணாமல் அது டர்ட்டியாக ரொம்ப நாள், இப்போது சில நேரத்தில் நம்ம கம்பெனிஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை லாங் டேர்ம் க்ளீன் பண்ணவே மாட்டாங்க, அந்த மெயின்டெனன்ஸே இருக்காது. அப்போ அந்த டர்ட்ஸ் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் போது அதுவே நமக்கு சில இன்ஃபெக்ஷன்ஸை காஸ் பண்ணும். அதனாலேயே நமக்கு சில அலர்ஜிக் ரியாக்ஷனும் ஏற்படும். ஸோ அதனால நமக்கு ரொம்ப அலர்ஜிக்காக இருக்கும், ஸ்கின் ரேஷஸ் ஏற்படும். பொதுவாகவே இந்த ஏசியில் நம்ம இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப வறண்டு போகும். ஏன்னா அந்த ரூம்ல இருக்கக்கூடிய அந்த ஹியூமிடிட்டியே இருக்காது. அது ஏசி ஃபுல்லாக அந்த கூல்னஸை தரத்துக்காக அந்த ஈரப்பதம், அந்த மாய்ஸ்சரை ஃபுல்லாக எடுத்துரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஸ்கின் இருக்க இருக்க உங்களுக்கு ட்ரைனஸ் ஏற்படும். ஸோ இதை நீங்கள் மாய்ஸ்சர் ப்ராப்பர் நேச்சுரலான மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா, ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகி அதில் சில நேரத்தில் நமக்கு ரேஷஸோ இல்லை சர்ம பிரச்சனைகளோ நமக்கு ஏற்படுத்தும். அப்போ நம்ம எந்த நேரமும் நம்ம ஏசிலேயே இருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இன்னொன்று, ஏசி வந்து நம்மளுடைய என்வரான்மெண்ட் பொல்யூஷனும் கூட. அதிகமாக நம்ம ஏசி யூஸ் பண்ணும்போது நமக்கு அதுலேருந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து ரிலீஸ் ஆகி நம்மளுடைய அட்மாஸ்பியரிக் ஏரையே வந்து பொல்யூட் பண்ணுது. ஸோ அதனால நமக்கு வந்து இன்னும் சில நேரத்தில் நமக்கு ஓசோன் டிப்ளீஷனுக்கு கூட இது ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஏசியை லிமிட்டடாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் வந்து பண்ணியிருந்தாங்க 2018. இது வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பண்ணது. அவங்க என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஏசிலேயே இருந்து பழகினவங்களுக்கும் நல்லா வேர்த்து வேர்த்து நார்மல் ஏரில் படித்தவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது, யார் ஏசியில் இருந்தால் அவங்க ரொம்ப கூலாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக படித்ததாகவும் அவங்களுடைய மார்க்ஸோடைய லெவல் வந்து அதிகமாகவும், இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணவங்களுடைய மார்க்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்து ஸோ இது வந்து ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும் அப்படின்றது அதில் சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய விஷயமே வந்து நம்மளுடைய நாட்டில், அதுவும் குறிப்பாக வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே படித்தது வந்து ஃபேன் காற்றுல தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ படிக்கும்போது சில விஷயங்கள்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வரும்போது தான் அந்த படிப்போட அருமையே நமக்கு தெரியும். ஸோ அது சொஃபஸ்டிகேட்டடாக நம்ம வளர ஆரம்பிச்சோன்னா, இப்போ பிள்ளைங்க என்ன பண்ணுது, ஸ்கூல்லையும் ஏசிலேயே இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்து அவன் கொஞ்ச நேரம் கூட வெளியில போய் விளையாட மாட்டான். அவனுக்கு இன்டோர் கேம்ஸ் தான் வேணும், மொபைல் தான் வேணும், அவன் வந்து அந்த பிளே ஸ்டேஷன்ல தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைன்னா கூட அவனால அதை கோப்பப் பண்ணவே முடியல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய சைக்காலஜிக்கலா அவனுடைய விஷயங்களும் மாறும். அவனோட பிஹேவியர் சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பழக்கி தான் ஆகணும்.
அவங்களுக்கு ஃபேன் காத்துலேயே அவங்கள வளர்க்குறதும், அதே மாதிரி அந்த ஃபேன் காத்துலேயே இல்லை ஓப்பன் அந்த மரத்தடியிலலாம் நம்ம படித்ததெல்லாம் உண்டு. அதே மாதிரி அந்த சில்லுன்னு நேச்சுரல் காற்று வரும்போது அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணது உண்டு. ஸோ அந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனை இப்படி சொஃபிஸ்டிகேட்டடாக வளர்க்காம ஒரு இயற்கையோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த ஏசியோடைய அட்வர்ஸ் எஃபெக்ட் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லணும். இந்த ஏசியோடைய இன்னொரு முக்கியமான விஷயம், கண்ணு வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஏற்படும். நிறைய பேர் என்னன்னா மொபைல் பார்த்தா ட்ரைனஸ் வரும், நீங்கள் என்ன ஏசியில் இருந்தால் ட்ரைனஸ் வரும் அப்படின்னு. ஸோ நம்ம அதிகமாக நம்ம வந்து ஏசிலேயே ஸ்பெண்ட் பண்ணும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமாக ஏசிலேயே ஒர்க் பண்ணவங்களுடைய ஐஸில் அந்த லாக்ரிமல் செக்ரீஷன் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ அப்போ அந்த நீர் சத்து கம்மியாகிறதுனால கண் எப்பவுமே ரெட்டிஷாகவும் அவங்களுக்கு அந்த எரிச்சலும் ஜாஸ்தியாகவே இருக்கு. இதனால என்ன ஆகும்னாக்கா லேட்டர் இதில் வந்து அவங்களுக்கு தலைவலி அதிகமாக வரும். ஸோ அவங்களில் வந்து அதிகமாக வந்து இந்த ஏசிலேயே இருந்தவங்களுக்கு வந்து ஹெட்டேக் டெய்லி வந்திருக்கு, மைக்ரேன் ஹெட்டேக்ல சஃபர் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாளாவது தலைவலியில் பாதிப்பு வர்றதை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி ஏசிலேயே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த நேச்சுரல் காற்றையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். அப்போ நம்ம வீட்டில் எப்படி நம்ம நேச்சுரலாக அது பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஜன்னல் இருக்குல்ல, அங்கே நீங்கள் ஒரு ஈர துணியில் நல்லா ஜன்னலெல்லாம் திறந்து வச்சுட்டு ஈர துணியை நம்ம கட்டி வச்சோம் அப்படின்னா அந்த காற்று உள்ளே வரும்போது அது சில்லுனே வரும். அதே மாதிரி ஃபேன் காற்று நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தரையை ஃபுல்லாக வந்து தண்ணியை தெளிப்போம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் மாடியில் படுப்போம். இந்த மாதிரி சம்மர் வந்துட்டாலே எல்லா ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ரிலேட்டிவ் பசங்க எல்லாருமே வந்துடுவாங்க. ஸோ தம்பி தங்கச்சி கசின்ஸ் எல்லாருமே வரும்போது அது எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டம் போட்டுட்டு மாடியில் படுத்து தூங்கினதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் இப்போல்லாம் நம்ம மாடியை யூஸ் பண்ணுறது கூட கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரி நேச்சுரலான காற்று வாங்கி நம்ம அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம மேற்கொள்ளும் போது அது நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகும். ஸோ அப்போ நம்மளுடைய ஸ்கின் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது, அந்த ஸ்கின்னுடைய ட்ரைனஸ் வராமல் பார்த்துக்குது. ஸோ ப்ராப்பர் பெர்ஸ்பிரேஷன் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரைனஸ் வந்துருச்சு அப்படின்னா வேர்க்கவே வேர்க்காது. அப்போ வேர்க்கலை அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நாளடைவில் இதுவே நமக்கு பல சர்ம பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்றதுக்கான வார்னிங்கே இது. ஸோ அப்போது இந்த மாதிரி ஏசியை யூஸ் பண்ணுங்க, லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்க. அதிகமாக யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு இயற்கையோடைய இம்பார்ட்டன்ஸையும் அதோடைய ஹாப்பினஸையும் சொல்லிக் கொடுப்போம். இன்னும் அந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.